ஹாய் வியர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிங்கிள் வேர்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சில வேர்ட்ஸை இன்றைக்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து போல்ட்டு. போல்ட்டுனா நமக்கே தெரியும், இந்த சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இட்ஸ் எ டூல். டைட்டன் த போல்ட் வித் எ ஸ்பேனர். இந்த போல்ட்டை ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஒரு மீனிங் மட்டும்தான் இருக்கா? பாப்பா வேறு என்னெல்லாம் இருக்குன்னு இப்போ பாருங்கள். இன்னொரு மீனிங் என்னென்னா டு ரன் அவே சடன்லி. சடன்லினா உடனே ஓடி போகிறது. த ஹார்ஸ் போல்டட் ஃப்ரம் த ஃபீல்டு. குதிரை வந்து வயல்லிருந்து உடனே ஓடி போயிடுச்சு. போல்ட்னா எ ஸ்லைடிங் லாக் ஆன் அ டோர். அதாவது கதவில் தாழ்பால் இருக்குல்ல, அதை தான். ப்ளீஸ் போல்ட் த டோர். அதாவது கதவை தாழ்பால் போடு. இப்போ பாருங்கள், போல்ட்னா எ ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங். லைட்னிங்னா மின்னல் வெட்டுறது. எ போல்ட் ஆஃப் லைட்னிங் ஸ்ட்ரக் த ட்ரீ. ஒரு மின்னல் வந்து மரத்தை தாக்கிருச்சு. டு ஈட் ஃபுட் வெரி குவிக்லி. ரொம்ப வேகமாக சாப்பிட்றது. டோன்ட் போல்ட் யுவர் ஃபுட். அப்படின்னா நீ வந்து ஃபுட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குவிக்காக சாப்பிடாதீங்க. கிளப்னா ஒரு சங்கம், குழு, இந்த மாதிரி. அதில் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஷீ ஜாயின்டு த இங்கிலீஷ் கிளப். அவள் இங்கிலீஷ் கிளப்பில் ஜாயின் பண்ணினான். எ ஹெவி ஸ்டிக் யூஸ்டு ஃபார் ஹிட்டிங். அதாவது தடி கம்பு. எ மேன் வாஸ் கேரிங் எ வுடன் கிளப். The man was carrying a wooden club. To hit with a heavy object. ஒரு பொருளால் அதை ஓங்கி அடிக்கிறது. He clubbed the ball hard. அவன் அந்த பாலை ஓங்கி அடித்தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஜ். பேஜ்னால் நமக்கே தெரியும், பக்கம். எத்தனாவது பக்கம்? ப்ளீஸ் டர்ன் டு பேஜ் 10. 10வது பக்கத்தை எடுங்க. பேஜ்னா உதவியாளர் இல்லை பணியாளர், அவங்களையும் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. த யங் பேஜ் சர்வ் த கிங். அதாவது இள உதவியாளர் அரசருக்கு சேவை புரிந்தார். த யங் பேஜ் சர்வ்டு த கிங். லேப்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மடி. த சைல்டு சாட் ஆன் ஹர் மதர்ஸ் லேப். குழந்தை அம்மாவின் மடியில் அமர்ந்தது. ஸோ லேப்னா மடி. இந்த மீனிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சுற்று, அதாவது ரன்னிங் ரேஸ் இதிலலாம் அந்த ட்ராக் பார்த்துருப்பீங்க, ரவுண்டாக அந்த சுற்றி வருமா, அதை தான் அந்த ஒரு சுற்றுறதா லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ கம்ப்ளீட்டட் 5 laps ஆஃப் த ட்ராக். இந்த இடத்துல லேப்னா அதாவது அலைகள் வந்து கரையை மெதுவாக தொடுறது, மெதுவாக வருடுதல். வேவ்ஸ் லேப்ட் அகெயின்ஸ்ட் த ஷோர். வேவ்ஸ்னால் அலை வந்து கடற்கரையை மெதுவாக அப்படியே வந்து வருடிட்டு போயிடுச்சு. ஓகே. லேப்னா நக்கி குடித்தல், இப்படியும் ஒரு மீனிங் இருக்குது. அதாவது த கேட் லேப்ட் அப் த மில்க். பூனை பாலை நக்கி குடித்தது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீ. கீனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு தான், சாவி. ஐ காண்ட் ஃபைண்ட் மவ் ஹவுஸ் கீ. என்னால் என் வீட்டு சாவியை கண்டுபிடிக்க முடியலை. இப்போ பாருங்கள், கீனா முக்கிய காரணம், அதையும் கீன்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ டு சக்ஸஸ். கடின உழைப்பே வெற்றிக்கு முக்கிய காரணம். விசை பலகை விசை, அதாவது கீபோர்டில் உள்ள கீ. ப்ரெஸ் த என்டர் கீ. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. கீனா தீர்வு. த கீ டு திஸ் ப்ராப்ளம் இஸ் பேஷியன்ஸ். அதாவது இந்த ப்ராப்ளத்துக்குரிய தீர்வு என்னென்னா பேஷியன்ஸ். பேஷியன்ஸ்னால் அமைதியாக இருக்கிறது. த கீ டு திஸ் ப்ராப்ளம் இஸ் பேஷியன்ஸ். ஸோ கீனா தீர்வு அப்படின்னு ஒரு மீனிங் வரும். கீனா விடை குறிப்பு, விடைத்தாள், இதையும் சொல்லலாம் நம்ம. த டீச்சர் செக்டு த ஆன்சர் கீ. ஆசிரியர் விடை குறிப்பை செக் பண்ணாங்க. என்ன வியர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த ஒரு சிங்கிள் வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கிறத பார்த்தோமா? அதை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி.